ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட வேட்பாளர்களை வெளியிட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2ஆம் கட்ட வேட்பாளர்களில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல முன்னாள் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வெள்ளவண்டி நடராஜனா இருந்தாலும் சரி, மாப்பா பாண்டியராஜனா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோன்னா பல முக்கியமான பொறுப்புகளில் இருந்த பல முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான வாய்ப்பு அப்படின்றது மறுக்கப்பட்டிருக்கு. ஸோ அமைச்சர்கள் மட்டும் கிடையாது, எம்எல்ஏக்கள்லையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 12லேருந்து 13 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி வந்துட்டு லாஸ்ட் சட்டமன்ற எலெக்ஷனில் ஜெயிச்ச 46 எம்எல்ஏக்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்துட்டு பல்லடம் சட்டமன்ற தொகுதி இருக்கு இல்லையா, ஸோ பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆன எம்எஸ்எம் ஆனந்தன் இந்த டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பழைய தொகுதியான திருப்பூர் வடக்கு தொகுதியை போராடி வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம்னா KN விஜயகுமார் இருக்கார் இல்லையா, சிட்டிங் எம்எல்ஏவா இருந்தாலும் கூட இந்த டைம் அவருக்கான வாய்ப்பு அப்படின்றது மறுக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்எம் ஆனந்தனுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எம்எஸ்எம் ஆனந்தத்தை களம் இறக்குனதன் மூலியமா அதிமுக திருப்பூர் வடக்கு தொகுதியில் ஒரு டஃப் ஃபைட்டை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டார பெரும்புள்ளிகள். ஸோ திருப்பூர் வடக்கு தொகுதியில் கள நிலவரம் எப்படி இருக்கு, அதை தாண்டி திருப்பூர் வடக்கில் யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருப்பூர் வடக்கு தொகுதி அப்படின்னாலே எம்எஸ்எம் ஆனந்தன் அப்படின்ற பேர் வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் பிராண்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜெயலலிதா அவருடைய காலகட்டத்திலேருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருப்பூர் வடக்கு தொகுதியை தன்னுடைய தொகுதியாக தக்க வச்சிருந்தாரு எம்எஸ்எம் ஆனந்தன். அந்த தொகுதியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா எம்எல்ஏவாகவும், எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் வந்துட்டு பல முக்கிய அமைச்சர் பதவிகள் அப்படின்றதும் எம்எஸ்எம் ஆனந்தனுக்கு கிடைச்சிருந்தது. இந்த அறநிலையத்துறை, வனத்துறை மாதிரியான பல துறைகளில் அவர் அமைச்சராக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர் செஞ்ச ஒரு சில தவறுகள், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் செஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுவே அவருக்கு எதிராக திரும்பிருந்துச்சு. அதனால ஜெயலலிதா அவர்களே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்எம் ஓரம் கட்டியிருந்தாரு. அவருக்கு தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு கூட மறுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்எம் இருக்கார் இல்லையா, மறுபடியும் ஆக்டிவான அரசியல்வாதியா மாறி இருந்தாரு. போன டைமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருப்பூர் வடக்குக்கு அடி போட்டிருந்தாரு. ஸோ எம்எஸ்எம் இல்லாத அந்த டைமை பயன்படுத்தி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா KN விஜயகுமார் இருந்தார் இல்லையா, KN விஜயகுமார் திருப்பூர் வடக்கு தொகுதியை வாங்கி 2 டைம் வந்துட்டு எம்எல்ஏ இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3வது டைமும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு தான் இந்த டைம் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சாதுரியமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காய் நகர்த்திருந்த எம்எஸ்எம் இருக்கார் இல்லையா, இந்த டைம் திருப்பூர் வடக்கு தொகுதியை மறுபடியும் தன்னுடைய தொகுதியா மாற்றிருக்காரு. லாஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல்லடம் தொகுதியில் நின்று ஜெயிச்சவர் இந்த டைம் திருப்பூர் வடக்கு தொகுதியில நிற்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முன்னாள் அதிமுக நிர்வாகியும் எம்எஸ்எம் ஆனந்தன் இருக்கார் இல்லையா, அவருக்கு சம பலமும் இருக்கக்கூடிய சத்யபாமா தாவேகா சார்பில் நிற்கிறாங்க அப்படின்றதுதான். ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம்னா XMP, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அதிமுக பல முக்கியமான பொறுப்புகளில் இருந்த சத்யபாமாவும் நிற்கிறதுனால அது எம்எஸ்எம் ஆனந்தனுக்கு இன்னும் ஒரு படி கூடுதலான நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கான். ஸோ ஒரே மந்தையில் வளர்ந்த இரு ஆடுகள் எதிரெதிரே சந்தித்த போது பேசிக்கொள்ள முடியவில்லையே அப்படின்ற மாதிரி வந்துட்டு சத்யபாமானால எம்எஸ்எம் ஆனந்தனுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருப்பூர் வடக்கு தொகுதி இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நேரடியாக திமுக களம் காண இருக்கு அப்படின்னும்
மேயர் தினேஷ்குமார் இருக்கார் இல்லையா, அவருக்கு தான் வாய்ப்பு அப்படின்னும் பேசப்படுது. ஸோ மேயர் தினேஷ்குமாரை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவர் மேயராக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே பல சர்ச்சைகள் வெடிச்சிருந்துச்சு. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த திருப்பூர் குப்பை கிடங்கு இஷ்யூலாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தலைமைக்கே கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தலைமை இன்னும் தினேஷ்குமார் அவருடைய பேரை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாமல் பரிசீலிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. எது எப்படியா இருந்தாலும் ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதிமுக இருக்கு இல்லையா, அதிமுக சார்பில் வந்துட்டு எம்எஸ்எம்மும், இன்னொரு பக்கம் தாவேகா சார்பில் சத்யபாமாவும் நிறுத்தப்பட்டிருக்கிறதுனால அவங்கள தாண்டி ஒரு அரசியல் பண்ணணும், திருப்பூர் வடக்கில் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு திருப்பூர் வடக்கை ஒதுக்குறதுக்கு பதிலாக தினேஷ்குமாருக்கே வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா எப்படியும் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால திமுக தலைமை எப்படியுமே பார்த்தோம் அப்படின்னா தினேஷ்குமாருக்கு தான் சீட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் மகிழ்ச்சியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கள நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சத்யபாமா அண்ட் எம்எஸ்எம் ஆனந்தன் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவில் ஒருத்தர் அதிமுகலேயே இருக்காரு, ஒருத்தங்க அதிமுகவில் இருந்து போனவங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓட்டு அப்படின்றது கண்டிப்பாக பிரியும். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா திருப்பூரில் யங்ஸ்டர்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால தாவேக்காக்கான ஓட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுவும் வந்துட்டு சத்யபாமா அவர்களுக்கு உதவக்கூடிய பட்சத்தில் தினேஷ்குமார் இருக்கார் இல்லையா, தினேஷ்குமாருக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்றது பிரகாசமாக இருக்குது. ரெண்டாவது இடம் யாருக்கு அப்படின்றதுல தான் எம்எஸ்எம் ஆனந்தனுக்கும் சத்யபாமா இருக்காங்க இல்லையா, சத்யபாமாவுக்கு நடுவில் போட்டி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பல தொகுதிகளில் இந்த மாதிரி சுவாரஸ்யமான போட்டிகள் அப்படின்றதும் உருவாயிருக்கா. அதை தாண்டி இப்போ எப்படி எம்எஸ்எம் ஆனந்தனுக்கு எதிர்பாராத ஒரு சீட்டு கிடைச்சதோ அந்த மாதிரி எதிர்பார்த்த பலருக்குமே சீட்டு கிடைக்காம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா ராயபுரத்தில் ஜெயக்குமார் போட்டியிடுறாரு அப்படின்றத தாண்டி இன்னும் வேட்பாளர்கள் அந்த சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை அதிமுக அனௌன்ஸ் பண்ணலை. கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையனுடைய கோட்டைன்னு வர்ணிக்கப்படக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிரபு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதுமுகத்துக்கு வாய்ப்பு தரப்பட்டிருக்கு. அதை தாண்டி வந்துட்டு அதிமுக சமீபமாக இணைஞ்ச காளியம்மாள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மயிலாடுதுறை தொகுதி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த டைம் காளியம்மாளுக்கான வாய்ப்பு அப்படின்றதும் மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை எப்படி பார்க்குறீங்க, திருப்பூர் வடக்கு தொகுதியில் யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.